எஸ்ஐஆருக்கு பிறகான தமிழ்நாட்டின் இறுதி வாக்காளர் பட்டியலில் 5,67,00,000 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதில் 2,77,38,925 பேர் ஆண் வாக்காளர்கள், 2,89,60,838 பேர் பெண் வாக்காளர்கள், 7,617 பேர் மூன்றாம் பாலினத்தவர். 18 முதல் 19 வயதுக்குட்பட்ட வாக்காளரின் எண்ணிக்கை 12,51,000 உள்ளது. எஸ்ஐஆரில் 97,37,000 பேர் நீக்கப்பட்ட நிலையில் தகுதியுடைய 23,30,000 பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் வீசிய கடும் பனிப்புயலால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. நகரின் முக்கியமான அடையாளமான எம்பயர் ஸ்டேட் கட்டடமே தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மேயர் மம்தானி அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார். 2017ஆம் ஆண்டிற்கு பிறகு முதன்முறையாக விடுக்கப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து அத்தியாவசியமற்ற வாகனங்கள் சாலைக்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங், திலக் வர்மா ஆகிய மூவரில் ஒருவர் நீக்கப்பட்டு சஞ்சு சாம்சன் சேர்க்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அணி அடுத்து ஜிம்பாப்வே மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளை சந்திக்கிறது. இதில் வென்றால் மட்டுமே அரையிறுதிக்கு தகுதி பெற முடியும் என்ற நெருக்கடியில் இந்தியா உள்ளது. அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ரிங்கு சிங் ஆகியோர் தொடர்ச்சியாக மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். சென்னை கொளத்தூர் தொகுதியில் 1,50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையத்துடன் பூங்கா, பயணிகள் நிழற்குடை ஆகியவற்றையும் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை முதல்வர் திறந்து வைத்தார். தொடர்ந்து கல்லூரி வளாகத்திற்குள் சென்று பார்வையிட்டதோடு அங்கிருந்த மாணவ மாணவிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் கலந்துரையாடினார். திறப்பு விழாவில் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், சேகர் பாபு, கோவி செழியன், அன்பில் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கல்வியே கடவுள் என்றும் கல்விதான் அனைவரையும் உயர்த்தும் என்றும் முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொளத்தூரில் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திறப்பு விழாவில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், கல்வி என்ற கடவுள்தான் அனைத்தையும் நமக்கு கொடுக்கும் என கூறினார். இருக்கக்கூடிய என் பாசத்திற்குரிய மாணவர்களுக்கு நான் சொல்றது, கல்விதான் கடவுள். கல்வி எனும் கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து சொல்றேன், படிங்க படிங்க படிங்க. இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க பல்வேறு தலைவர்கள் அழைக்கும் நிலையில் தனது உயரம் தமக்கு தெரியும் என முன்னாள் முதல்வர் கருணாநிதி பாணியில் முதல்வர் மு ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், தமது உயரம் தனக்கு தெரியும் என ஏற்கனவே கலைஞர் கூறியதாக தெரிவித்துள்ளார். கடந்த 1997ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் தேவகவுடா தமது பதவியை ராஜினாமா செய்தபோது முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரை பலர் பரிந்துரை செய்தனர். அப்போது தேசிய அரசியலில் தமது எல்லையையும் மாநில அரசியலில் தனக்கிருக்கும் பிடிப்பையும் உணர்த்தும் வகையில் தன் உயரம் தனக்கு தெரியும் என கருணாநிதி பதிலளித்திருந்தார். கடந்த 2024ஆம் ஆண்டில் பிரதமர் வேட்பாளராக மு ஸ்டாலினை முன்னிறுத்துவது குறித்த கேள்விக்கும் முதல்வர் மு ஸ்டாலின் இதே பதிலையே அளித்திருந்தார். அதிமுக ஆட்சியை மீண்டும் நிலைநாட்ட உறுதியெடுக்க வேண்டும் என அக்கட்சியின் தொண்டர்களுக்கு பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு தொண்டர்களுக்கு மடல் எழுதியுள்ள எடப்பாடி பழனிசாமி, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற அம்மாவின் சூளுரையை ஏற்று தமிழகத்தில் மீண்டும் கழக ஆட்சியை மலரச் செய்ய உறுதியேற்போம் என அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் தற்போதைய திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் விமர்சித்துள்ள அவர், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்காக கழகத்தினர் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் முதலூரில் 11ஆம் வகுப்பு மாணவன் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். 11ஆம் வகுப்பு மாணவன் மீது சக மாணவர்கள் சாதி வெறியில்
கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். தாக்குதல் நடந்து 4 நாட்கள் ஆகியும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என செய்திகள் வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களிடையே சாதி வெறி வளர்ந்து நிற்பதற்கு யார் பொறுப்பு எனவும் வினவியுள்ளார். ஆட்சி பற்றி இல்லாத பெருமைகளை ரீலாக அளந்துவிடும் முதல்வர் இந்த சமூக அநீதிகளை பற்றி இனியாவது பேசுவாரா என வினவியுள்ள எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் உடனடியாக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி சென்னை வருகிறார். சென்னை அமைந்தகரையில் அமைய உள்ள பாஜகவின் மாநில தேர்தல் பணிமனையை அவர் திறந்து வைக்கிறார். இந்த விழாவில் அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவர் சந்தித்து பேச உள்ளதாக தெரியவருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் 1ஆம் தேதி மதுரை வர இருக்கும் நிலையில் அதற்கு முன்னதான பியூஷ் கோயலின் இந்த வருகை அரசியல் ரீதியாக பெரும் முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் அல்ல, அது ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்தும் மாநிலம் போல இருப்பதாக தாவேக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். வேலூரில் நடைபெற்ற தாவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் ஆட்சியில்தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாக இருந்தது என்றார். இன்னொரு காமெடி வேற, அது என்னடானா அவரோட ஆட்சியில தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருக்குதான். கரெக்ட், தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் தான் காமராஜர் அவர்கள் டைம்ல, அண்ணா அவர்கள் டைம்ல, எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில. இன்னைக்கு ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒண்ணு இல்ல, சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துற மாநிலமா மாறிடுச்சு. எல்லோரையும் தனது நண்பர்கள் என கூறும் முதல்வர் ஸ்டாலின் கரூர் சம்பவத்தில் ஏன் தன் மீது பழி போட்டீர்கள் என தாவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூர் தாவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், முதல்வர் ஸ்டாலினின் உண்மையான நண்பர்கள் லஞ்சம், ஊழல், அரசியல் ஆதாயம் ஆகியவைதான் எனவும் விமர்சித்தார். ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு, எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்ல, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே, அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்படி நாங்களாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு போற போக்கில் அப்படியே பொய்களா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட உண்மையான நண்பர்கள் யாருன்னு சொல்லட்டுமா? லஞ்சம், ஊழல், அரசியல் ஆதாயம், இதெல்லாம் தான் உங்களோட உண்மையான நண்பர்கள். தன் மீது அவதூறு பரப்புவது மக்கள் மீது அவதூறு பரப்புவதற்கு இணையானதாகும் என தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். வேலூரில் நடைபெற்ற தாவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மக்களும் நானும் வேறு வேறல்ல என்றும் இது சென்சிட்டிவான சென்டிமெண்ட் எனவும் மேடையிலேயே உணர்ச்சி வசப்பட்டார். இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை, இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். நான் சாரி, இதை யாரும் அசைக்க முடியாது. முதல்வர்
ஸ்டாலினுக்கும் தனக்கும் தான் போட்டி என தாவேக தலைவர் விஜய் பேசுகின்ற நிலையில் விஜய் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார் என திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் தலைவர் சிறைவாசம் அனுபவித்தவர், மக்களுக்கான போராட்டத்திலே சிறைவாசம் அனுபவித்தவர், ஓராண்டு காலம் மிசா சிறையில் இருந்தவர். இப்படி மக்களுக்காக பல தியாகங்களை செய்து மக்களுக்காக தன்னுடைய சென்னை மேயராக இருந்த காலத்திலும் துணை முதலமைச்சராக இருந்த காலத்திலும் பல்வேறு திட்டங்களை வகுத்து இன்றைக்கு முதலமைச்சராக மிக புதிய திட்டங்களாக காலை மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு வழங்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிற ஒருவருக்கும், சினிமா வாய்ப்பு குறைந்து போனதால் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசையிலே வந்த ஒருவருக்கும் நடக்கிற போட்டி. அவரை கேள்வி பேசுவது, இவர் என்ன செய்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு? பிளாக்ல டிக்கெட் வித்ததை தவிர வேற என்ன செய்திருக்கிறார்னு எனக்கு தெரியல. நான் ஆட்சிக்கு வந்தோன்னா கிராமமா உங்களை சந்திப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சார். நல்ல வேளை மக்கள் இவருக்கு ஓட்டே போட மாட்டாங்க. கிராமமா வேற உயிர்கொலை பள்ளிகள் நடக்க வேண்டுமா? மக்கள் எச்சரிக்கையாக இருப்பார்கள். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் 44 மின்சார ரயில்களை ரத்து செய்திருப்பதால் கூடுவாஞ்சேரி பரங்கிமலை இடையே கூடுதல் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக மின்சார ரயில்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் நடைமேடைகளும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதன் காரணமாக ரயில் நிலையங்களில் பயணிகள் காத்திருந்து அவதியடையும் நிலை உள்ளது. இதனால் பயணியரின் சிரமத்தை குறைக்க பரங்கிமலை கூடுவாஞ்சேரி இடையே மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. பயணிகள் அங்கிருந்து மெட்ரோ ரயில் மூலம் தங்களது பயணத்தை தொடரலாம் எனவும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புறநகர் ரயில்கள் தாமதத்தால் விரைவு ரயில்களுக்கு வரும் பயணிகளுக்கு தாமதம் ஏற்படுகிறது. இதனால் விரைவு ரயில் பயணிகள் முன்கூட்டியே ரயில் நிலையம் வர வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயக்கப்படும் புறநகர மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் முக்கிய வழித்தடங்களில் ரயில் பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக 60 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ராயபுரம் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரை 27 பேருந்துகள், பல்லாவரத்திலிருந்து தாம்பரம் வழியாக செங்கல்பட்டு வரை 15 பேருந்துகள், எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தலைமைச் செயலகம் வழியாக 8 பேருந்துகள் என மொத்தம் 60 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திமுக தலைவர் ஸ்டாலின் காங்கிரஸ் பொதுச் செயலர் வேணுகோபால் சந்திப்பில் ராஜ்யசபா சீட் மற்றும் உள்ளாட்சி இடங்கள் குறித்து பேசப்பட்டதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். கிரீஷ் சோடங்கரும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர். பின்னர் பேட்டியளித்த கிரீஷ் சோடங்கரிடம் அதிகார பகிர்வு குறித்து முதல்வரிடம் பேசவில்லையா என வினவப்பட்டது. அதற்கு அவர் முதலில் தொகுதி பங்கீடு குறித்து முடிவு செய்யப்படும் என பதிலளித்தார். Just a courtesy meeting. Nothing more than that. Yesterday our General Secretary have met CM sir. What about that meeting, sir? Meeting they have discussed lot of issues, but it is inconclusive now because based on the number of seats that's still going on. But other things, Rajya Sabha and the local body, all those issues they have discussed positively. Only on the seat sharing, it remains inconclusive. Only about seats and is there no power sharing about that everything, but seat sharing we have to first conclude. So only that is pending now. திமுக மேலிடமும் ப. சிதம்பரமும் சோனியாவிடம் பேசியதன் எதிரொலியாக ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை காங்கிரஸ் கைவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் காங்கிரஸ் பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபால் சந்தித்து பேசினர். அப்போது ஏற்கனவே பேசப்பட்ட அதிகார பகிர்வு குறித்த கோரிக்கையை காங்கிரஸ் பிரதிநிதிகள் எழுப்பவில்லை என தெரிகிறது. சோனியா காந்தியின் தலையீடு காரணமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை கைவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆட்சியில் பங்கு என்பதை விட கூடுதல் தொகுதிகளை பெறுவதிலேயே காங்கிரஸ் மேலிடம் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன்படி திமுக கூட்டணியில் 39 சட்டமன்ற தொகுதிகளையும் 2 மாநிலங்களவை இடங்களையும் காங்கிரஸ் எதிர்பார்ப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆட்சியில் பங்கு வேண்டும் என சில காங்கிரஸ் தலைவர்கள் குரல் கொடுத்தாலும் கூடுதல் தொகுதிகளை கேட்டுப் பெறுவதே இப்போதைக்கு முக்கியம் என மேலிட நிர்வாகிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது.
ஆனால் காங்கிரசின் எதிர்பார்ப்புக்கு வாய்ப்பில்லை என திமுக எதிர்வினையாற்றியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காங்கிரசுக்கு 25 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் ஒதுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் போன்ற புதிய கட்சிகள் கூட்டணியில் இணைந்திருப்பதால் பழைய கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த முறையை விட குறைவான இடங்களையே ஒதுக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனை குறிப்பிட்டு காங்கிரசுடன் 25+1 என்ற கணக்கில் கனிமொழி கூட்டணி பேச்சை தொடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரசின் அழுத்தத்தை திமுக பணியாது என தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரிடம் கனிமொழி தெரிவித்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. திமுக எம்பி கனிமொழியை காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், செல்வபெருந்தகை ஆகியோர் சந்தித்தனர். முதல்வருடனான சந்திப்பில் கிரீஷ் சோடங்கரும் செல்வபெருந்தகையும் பங்கேற்காத நிலையில் கனிமொழியை சந்தித்தனர். அப்போது காங்கிரசின் அழுத்தத்துக்கு திமுக பணியாது என முதல்வர் ஸ்டாலினும் சார்பில் கனிமொழி கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. 28 சட்டமன்ற தொகுதிகளும் 2 மாநிலங்களவை இடங்களும் தங்களுக்கு கிடைக்கலாம் என காங்கிரஸ் மேலிடம் நம்பிக்கை கொண்டிருப்பதாக கூறுகின்றனர். இறுதியில் 27 தொகுதிகள் 2 மாநிலங்களவை இடங்கள் என்ற அளவில் பேரம் முடிய வாய்ப்பு உள்ளதாக காங்கிரஸ் வட்டாரத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் இவ்வளவு பெரிய பேரத்துக்கு இடமில்லை என்று திமுக தரப்பில் சூசகமாக கூறுகின்றனர். திமுக மேலிடமும் ப. சிதம்பரமும் சோனியாவிடம் பேசியதன் எதிரொலியாக ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை காங்கிரஸ் கைவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினை காங்கிரஸ் பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபால் சந்தித்து பேசினார். அப்போது ஏற்கனவே பேசப்பட்ட அதிகார பகிர்வு குறித்த கோரிக்கையை காங்கிரஸ் பிரதிநிதிகள் எழுப்பவில்லை என தெரிகிறது. சோனியா காந்தியின் தலையீடு காரணமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை கைவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆட்சியில் பங்கு என்பதை விட கூடுதல் தொகுதிகளை பெறுவதிலேயே காங்கிரஸ் மேலிடம் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன்படி திமுக கூட்டணியில் 39 சட்டமன்ற தொகுதிகளையும் 2 மாநிலங்களவை இடங்களையும் காங்கிரஸ் எதிர்பார்ப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆட்சியில் பங்கு வேண்டும் என சில காங்கிரஸ் தலைவர்கள் குரல் கொடுத்தாலும் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதே இப்போதைக்கு முக்கியம் என மேலிட நிர்வாகிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் காங்கிரசின் எதிர்பார்ப்புக்கு வாய்ப்பில்லை என திமுக எதிர்வினையாற்றியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காங்கிரசுக்கு 25 சட்டமன்ற தொகுதிகளும் 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் ஒதுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் போன்ற புதிய கட்சிகள் கூட்டணியில் இணைந்துள்ளதால் பழைய கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த முறையை விட குறைவான இடங்களையே ஒதுக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனை குறிப்பிட்டு காங்கிரசுடன் 25+1 என்ற கணக்கில் கனிமொழி கூட்டணி பேச்சை தொடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரசின் அழுத்தத்துக்கு திமுக பணியாது என தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரிடம் கனிமொழி தெரிவித்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. திமுக எம்பி கனிமொழியை காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், செல்வபெருந்தகை ஆகியோர் சந்தித்தனர். முதல்வருடனான சந்திப்பில் கிரீஷ் சோடங்கரும் செல்வபெருந்தகையும் பங்கேற்காத நிலையில் கனிமொழியை சந்தித்தனர். அப்போது காங்கிரசின் அழுத்தத்துக்கு திமுக பணியாது என முதல்வர் ஸ்டாலினின் சார்பில் கனிமொழி கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. 28 சட்டமன்ற தொகுதிகளும் 2 மாநிலங்களவை இடங்களும் தங்களுக்கு கிடைக்கலாம் என காங்கிரஸ் மேலிடம் நம்பிக்கை கொண்டிருப்பதாக கூறுகின்றனர். இறுதியில் 27 தொகுதிகள் 2 மாநிலங்களவை இடங்கள் என்ற அளவில் பேரம் முடிய வாய்ப்பிருப்பதாக காங்கிரஸ் வட்டாரத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் எவ்வளவு பெரிய பேரத்துக்கு இடமில்லை என்று திமுக தரப்பில் சூசகமாக கூறுகின்றனர். இந்திய அஞ்சல் துறையில் 38 கோடி சேமிப்பு கணக்குகள் இருப்பதாகவும் இதில் 22 லட்சம் கோடி ரூபாய் பணம் இருப்பதாகவும் அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் பேசிய அவர், இந்திய அஞ்சல் துறை தன்னை தொடர்ந்து நவீனப்படுத்தி வருவதாகவும் காஷ்மீர், உத்தராகண்ட், ஹிமாச்சலம் உள்ளிட்ட மலைப்பாங்கான பகுதிகளில் ட்ரோன்களை கொண்டு தபால்கள் விநியோகிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். அஞ்சல் துறையின் வருவாய் 13,000 கோடி ரூபாயாக இருந்த போதிலும் செலவு 35,000 கோடியாக இருப்பதாகவும், எனினும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இச்சேவையை தொடர்ந்து வழங்கி வருவதாகவும்
மத்திய இணையமைச்சர் சந்திரசேகர் பெமசானி தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் ராஜமகேந்திரவரத்தில் கலப்பட பால் குடித்து ஏற்பட்ட சிறுநீரக செயலிழப்பால் 4 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் வியாபாரியிடம் பால் வாங்கிய 106 குடும்பங்களில் 8க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கவும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். வயது, உயரம் ஆகியவற்றுக்கு ஏற்றவாறு உடல் கட்டுக்கோப்பாக இல்லாமல் பருமனாக இருக்கும்போது பல்வேறு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுகின்றன. கூடவே உடல் பருமன் கொண்டோருக்கு தொற்றுநோய் ஏற்பட்டால் அதிலிருந்து மீள்வது கடினம் என்பதும் ஆராய்ச்சி மூலம் தெரியவந்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். உடல் நலனுக்கு முக்கிய எதிரி தொற்று நோய்கள்தான். உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்ட 2021ஆம் ஆண்டின் தரவுகளின்படி உலக அளவில் கொரோனா தொற்று காரணமாக நேரிடும் மரணமே 2ஆம் இடத்தில் இருக்கிறது. 10வது இடத்தில் காசநோய் இருக்கிறது. சாதாரண உடல்வாகு கொண்டவருக்கே தொற்று நோய்கள் அச்சுறுத்தலாக இருக்கும் நிலையில் உடல் பருமனால் பாதிக்கப்படுவோர் எளிதாக தொற்று நோய்க்கு ஆளாகும் நபர்களாக உள்ளனர். அண்மையில் லான்செட் இதழ் நடத்திய ஆய்வில் தொற்று நோய்களால் பாதிக்கப்படுவோரில் 10%க்கும் அதிகமானோர் உடல் பருமன் கொண்டோராக உள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது. பிரிட்டன், பின்லாந்து ஆகிய நாடுகளில் 14 ஆண்டுகளுக்கும் மேலாக 18 வயதுக்கு மேற்பட்ட உடல் பருமன் கொண்ட 5,50,000 பேரின் மருத்துவ தரவுகளை ஆய்வு செய்தபோது அவர்களில் 70% பேர் ஏதேனும் ஒரு தொற்றுநோய் காரணமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவராக அல்லது உயிரிழப்பவராக இருக்கிறார் என்பதும் ஆய்வு சொல்லும் அதிர்ச்சி தகவலாகும். இந்த ஆய்வை மேற்கொண்ட பேராசிரியர் மிகா கிவிமாக்கி தொற்று நோய்களுக்கு எதிராக உடல் போராடும் சக்தியை உடல் பருமன் பலவீனமாக்குவதாக கூறினார். இதனால் உடல் பருமனாக உள்ளவர்கள் மிகவும் தீவிரமான நோய்களுக்கு ஆளாகின்றனர் என்றார். ஆகவே தொற்று நோய் ஆபத்திலிருந்து விடுபட முதலில் உடல் பருமனை குறைக்க வேண்டியது அவசியம்.